தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்று கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக உதயநிதி துணை முதலமைச்சராக நியமிக்கப்படலாம் என தொடர்ந்து பேசப்பட்டு வரும் நிலையில் அமைச்சரவை மாற்றம் தவிர்க்க முடியாதது என்கிறார்கள் பத்திரிகையாளர்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த காலங்களில் கூறியதற்கும் தற்போது கூறியுள்ளதற்கும் உள்ள வித்தியாசமே அமைச்சரவை மாற்றம் நிச்சயம் இருக்கும் என்பதை காட்டுவதாக பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். 2019 இளைஞரணி செயலாளர், 2021 சட்டமன்ற உறுப்பினர், 2022 அமைச்சர் என உதயநிதி ஸ்டாலினுக்கு பொறுப்புகளும் பதவிகளும் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த வாரமே உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. கட்சியின் மூத்த அமைச்சர்கள் சிலருக்கு அதிருப்தி இருப்பதாக வெளியாகும் தகவல்கள் இதற்கு காரணமாக சொல்லப்படுகின்றன. ஆனால் முதலமைச்சரின் தற்போதைய பேச்சு மூலம் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி என்பது உறுதியாகி இருப்பதாகவும் சில காரணங்களால் அது தள்ளி போவதாகவும் கூறுகிறார் மூத்த பத்திரிகையாளர் சிவப்பிரியன். உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாதான்ற ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டா. கண்டிப்பா கொடுக்குறோம், நான் முடிவு பண்ணிட்டேன். அவருக்கு முதலமைச்சர் துணை முதல்வரா என்னுடைய மகனை நான் நியமிப்பதென்று அதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. நேரம் குறிக்கவில்லை, நேரம் குறிக்கப்படும். இதுதான் முதலமைச்சர் சொல்றாரு. மாற்றம் அப்படிங்கிறது அமைச்சரவையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறதா. ஏன்னா இப்பதான் ஜூன் மாசம் ஜூலை மாசம் அதிகாரிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, கிட்டத்தட்ட ஒரு 65-70 ஆபீசர்ஸை ஒரே நாள்ல 2-3 ஜிஓல மாத்தினாங்க. ஸோ அது மாற்றின பிறகு இப்போ அமைச்சரவை மாற்றம் என்பது தேவைப்படுது. ஒரு அமைச்சர் புதுசா வருவாங்கன்னு நினைக்கிறேன், 1 இல்ல 2 பேரு. அது இல்லாம அமைச்சர்களுக்குள்ள இலாக்காக்கள் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கிறது. திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் அந்த பதவியை கொடுக்க வேண்டும் என்று திமுக தலைமை விரும்புகிறதாக எனக்கு தகவல். ஸோ அதற்காக தான் அது தள்ளி போகிறது என்று என்னுடைய தகவலாகவும் இருக்கிறது. துணை முதலமைச்சர் பதவி குறித்த அறிவிப்பு பற்றி கடந்த 18ஆம் தேதி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த மூத்த பத்திரிகையாளர் R.K. ராதாகிருஷ்ணன் நிச்சயம் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். இடி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, பாஜக ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உள்ளே அடைச்சி வைத்துக் கொண்டுதான் இருக்கும் என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. அதனால இப்ப அடுத்த கட்டமாக நிச்சயமாக ஒரு கேபினட் எக்ஸ்பேன்ஷன் வேற வழி இல்லை, செய்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் நம்மளுடைய வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்க்கு அமைச்சர் இருக்க வேண்டும். அது நிச்சயமாக கூடிய சீக்கிரம் வரும். அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களுக்கு இன்னொரு அமைச்சர் தேவைப்படுகிறாரு. அதுவும் நிச்சயமாக வரும் என்று நான் கருதுகிறேன். அப்ப இது ரெண்டும் செய்ய வேண்டிய ஒரு தருணத்தில் தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக யாருக்கும் மாற்று கருத்து இல்லை என நினைக்கிறேன். அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் மாற்றம் இருக்கும் என்று தெரிவதாகவும் கூறும் பத்திரிகையாளர்கள், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை உதயநிதி வசமே இருக்கும் என்றும் அவருக்கு கூடுதல் துறைகள் ஒதுக்கப்பட வாய்ப்பில்லை என்று தெரிவதாகவும் பத்திரிகையாளர்கள் கணிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் ரமேஷ்.